திரு ரஞ்சித் குமார், இந்த ஆய்வறிக்கை இந்த சமயத்தில் வெளிவந்தது ஒரு தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா பொதுவாக மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிற முழக்கத்தை கடந்து இந்த ஆய்வறிக்கையோ இல்லை இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக்கப்பட்டு விடுவார்கள், இஸ்லாமியர்களுக்கே எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அச்சுறுத்தல் அரசியல் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த ஆய்வறிக்கைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஆய்வறிக்கையில ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவரும் இருக்கார். அப்ரஹாம் ஜான் சொல்லி ஒரு கிறிஸ்தவரும் இந்த ஆய்வறிக்கையில இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவரை ஏன் அதுல வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? சோ இந்த எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி பல்வேறு ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பிச்சுட்டே வராங்க. அதுல இதுவும் ஒண்ணு. எத்தனையோ ஆய்வறிக்கைகள் வந்திருக்கு. இப்ப இந்த ஆய்வறிக்கையில இருக்கக்கூடியதை சொல்லி இருக்கிறாங்க. என்ன உள்ளதோ அதை தானே சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை வைத்து இங்க நடக்கக்கூடிய அரசியல்கள், இங்கே காங்கிரஸ் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அதனால ஏற்படக்கூடிய சூழல்கள் தான். ஏன்னா காங்கிரஸ் சிறுபான்மையினர்களுக்கு நலவு செய்யறதா சொல்லிட்டு இல்ல இவ்வளவு நாளா காங்கிரஸ் செய்ததுன்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, 50 வருடமா அவங்க சிறுபான்மையினருக்கு காங்கிரஸ் செய்ததா சொன்னாலுமே கூட இன்று வரை அவர்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்காங்கன்னா கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுல இதே ரிப்போர்ட்ல இஸ்லாமியர்கள் மத்தியில ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிருக்குங்கிறதையும் அதே தான் சொல்லியிருக்குது. எந்த ஒளிவு மறைவும் இல்லை. என்ன உள்ளதோ உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா அந்த 43% அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த அந்த குறிப்பிட்ட 9% 14% போனது அந்த அடிப்படையில் அந்த ரேஷியோ கணக்குல பார்க்கும்பொழுது கம்பாரிசன் படி பார்க்கும்பொழுது இந்துக்களோட எண்ணிக்கை 7% குறைஞ்சிருக்குது, இஸ்லாமியர்கள் 43% மடங்கு 43 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவே பௌத்தர்கள் 43% மடங்குன்னா அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இல்ல சதவீதம் 43% இல்ல, அதே பார்க்கும்பொழுது பௌத்தர்களோட எண்ணிக்கை 1500% அப்படிங்கிறது. அதாவது அந்த எண்ணிக்கை நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதோட அந்த சதவீதம் அப்படிங்கிறது கணக்கு அதிகமா இருக்கு. அப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா இந்துக்களின் எண்ணிக்கை சரிவுங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்ல தானே இருக்கும். அதையே ஒரு பெரிய விஷயமா பேசணும், ஒரு பெரிய விவாத பொருளா எடுக்கணும். மோடி இருந்து அமித் மால்வியால இருந்து அமித்ஷால இருந்து எல்லாரும் இதை ஏன் பேசணும்? இல்ல அதுதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் அதை வைத்து அச்சுறுத்தல் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஓட்டு அறவடையை பண்றதுக்காக சிறுபான்மையினர்கள் தாஜா பண்ற அரசியலை தொடர்ந்து இவர்கள் செய்யறாங்க. இந்த ஓட்டு எண்ணிக்கை இவர்கள் உயர்ந்து வரனால இந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முயற்சி பண்ணதே தவிர உள்ளபடியே அவர்களுக்கு நல்லது செய்யற எந்த ஒரு எண்ணமும் காங்கிரஸுக்கு கிடையாது அப்படிங்கறதுதான். பாஜக மேல தொடர்ந்து மத ரீதியான குற்றச்சாட்டு வைத்தாலுமே இந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் கொடுக்க கூடாதுங்கிற எந்த ஒரு பாகுபாடு பார்த்தது கிடையாது. பத்மஸ்ரீ விருது கொடுக்கும் பொழுது கூட கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்தாங்களே ஒழிய அவர் இஸ்லாமியர்களா கொடுக்காம முடியல. அவருக்கு தகுதியும் திறமையும் இருந்தா பத்மஸ்ரீ ஒரு சில பேருக்கு அப்படி பார்த்தா இன்னும் விட நிறைய சொல்லலாம். அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக்கணும் அதே பாஜக தான். திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த், நீங்க சொல்ற மாதிரி பத்மஸ்ரீ விருது கொடுக்குறது இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். இதை தாண்டி அந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்க கேட்கிற கேள்வி. வெறும் பத்மஸ்ரீ வெறும் பத்ம விபூஷன் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. கூட வாஜ்பாய் அல்ல, குஜராத் கலவரம் நடந்த நேரத்தில் உலகம் முழுக்க இந்தியாவுடைய பேர் கெட்டு போய்விட்டது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு தற்போது ஏற்படக்கூடிய அவப்பெயரை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மைனாரிட்டியை கொண்டு வரணும், அதுக்கு பொருத்தமான அப்துல் கலாம் சொல்லி அப்துல் கலாமுடைய பேரை பரிந்துரைத்தவர் சந்திரபாபு நாயுடு. மறந்துடக்கூடாது. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்க பேசுங்க. ஏத்துக்கலைங்கிறது வேற விஷயம். அண்ணன் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை இஸ்லாமியரா ஏத்துக்கிறாரா? இஸ்லாமியராக முழுமையாக ஏற்றுக்கொள்றோம். 5 வேளை தொழுகை நடத்தியவர், புனித உம்ராவை செய்தவர். ஆனால் நம்ம அதையெல்லாம் கடந்தவர் இந்தியராக பார்க்கிறோம், விஞ்ஞானியாக பார்க்கிறோம், ஒரு தமிழராக பார்க்கிறோம். இல்ல நீங்க அவர் இஸ்லாமியரா ஏத்துக்கிறீங்களா? என்ன கேள்வி வருது? அப்துல் கலாமை இஸ்லாமியரா ஏத்துக்கிறீங்களாங்கிறதே என்ன கேள்வி? எனக்கு புரியலையே. ஒரு நிமிஷம், அப்துல் கலாம் அவர் பிறப்பாலும் இறப்பாலும் அவர் இஸ்லாமியரா தானே இருந்தாரு. அந்த வழிமாட்டு முறையே இது பண்ணாரு. அவர் இந்தியனா தமிழனா திருக்குறள் பேசினாரு, கீதை பேசினாரு, குர்ஆனும் பேசினாரு. அவரை ஒரு காஃபிரா தானே இவர்கள் சித்தரிக்கிறாங்க. புரியல. இல்ல ரஞ்சித், நீங்க தெளிவுபடுத்துங்க. யார் அவரை காஃபிர்னு சொன்னது? நீங்க கேட்க வேண்டியது 100 பேர் புரியல. அன்சாரி கிட்ட கேமரா முன்னாடி இல்ல. நீங்க கேட்க வேண்டியது 100 பேர் கிட்ட, 1000 பேர் கிட்ட. அங்கதான் நீங்க இந்த ஆர்குமென்ட் எங்க இருந்து வருது? புரியல ரஞ்சித். நான் குறுக்கிடுறேன்னு நினைக்காதீங்க. ரஞ்சித் ஒரு நிமிஷம், நான் குறுக்கிடுறேன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன அதே காலகட்டத்தில் அப்துல் கலாம் அவர்களை இஸ்லாமியரை கொண்டு வரணும்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரு, வாஜ்பாய் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா பிசி எலக்ட்ரான் கொண்டு வரதாக இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ்ல அலெக்சாண்டர் கிறிஸ்துவர் கொண்டு வந்தா நாளைக்கு சோனியா திரும்ப வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லி தடுத்தாங்க. அவர்கள் தான் மதத்தை பார்த்தார்கள் ஒழிய பிஜேபிக்கு மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒரு பொது ஊடகத்துல ஒரு அபாயமான கருத்தை எடுத்து வச்சிட்டீங்க.
அப்துல் கலாமை நாம் எல்லோருமே இந்தியராக பார்க்கிறோம், விஞ்ஞானியாக பார்க்கிறோம், தமிழராக பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர் 5 வேளை தொழுத முஸ்லீமாக இருந்தார், புனித ரமலானை நோன்பு வைப்பவராக இருந்தார், புனித உம்ரா பயணம் செய்ததற்கான ஆதாரத்தை அவருடைய குடும்பத்தினர் தந்திருக்கிறார்கள், மிக நேர்மையானவராக வாழ்ந்தார், அதே நேரத்தில் மிகச்சிறந்த மத நல்லிணக்கவாதியாகவும் திகழ்ந்திருக்கிறார். சரி. எனவே அவரை வந்து நாங்க முஸ்லீமை ஏத்துக்கிறாங்க கேள்வியே தவறானது. தயவு செய்து அந்த கேள்வியை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுங்க. சரி ரஞ்சித், இப்ப பல வாகாபிஸ்டுகள் சொன்னதான் நான் சொன்னேன். ஏன்னா அப்படி ஒரு வன்மத்தை அவர் மேல கக்கறாங்கங்கற சொன்னோம். ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு இல்லாம ஒரு திறமையான நபராக இருந்தால் அவர்களுக்கு எல்லா தகுதியும் அடையாளம் கொடுக்கப்படுகிறாங்க. அதனாலதான் பழைய வரலாறு கூட போகாம சமீப கால வரலாறா பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டதை கூட சொன்னோம். அதாவது எந்த விதமான மத பாகுபாடும் கிடையாது. இதே நேரத்துல பார்சிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படை வந்து யாருக்கு என்ன தேவை அப்படிங்கறத கொடுக்கணும். இன்னைக்கு மைனாரிட்டி சமூகத்துல யார் யாருக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அந்த எக்கனாமிக்கல் ஒரு பொருளாதார ரீதியா அவர்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க, அவர்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, இதை தான் பாக்குறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் கூட குறைஞ்சிருக்கு. இஸ்லாமியர்கள் மத்தியில ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு, இந்துக்கள் மத்தியிலும் ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு. இதையும் அந்த ரிப்போர்ட் தான் சொல்லி இருக்குது. அப்ப அது தேவை என்ன இருக்குது, இதை வைத்து அந்த சமூகத்துக்கு என்ன முன்னேற்றம் கொண்டு வரணும்னு பாக்கணும். ஆனா இங்க இருக்க நடக்கக்கூடிய அரசியல் என்ன, காங்கிரஸோட கூட்டணி என்ன சொல்றாங்க, திடீரென்று ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஐஎன்டி கூட்டணில இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் ஒன்னும் வளையல் போட்டுட்டு இல்ல, அவர்கள் டீம் ஆட்டம் பாம்பலா இருக்குன்னு. அப்ப என்னன்னா ஒரு இந்தியாவில இருந்துகிட்டு இன்னொரு நாடு பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடா பாக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவர்கள் நம்மளோட ஒரு வன்மத்தோட இருக்கிறாங்க, அவர்கள் நம்மளோட எல்லை ரீதியான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு ஆதரவா பேசணும்னு அவசியம் இல்லையே. யார் பேசினா, இந்தியா கூட்டணியில இருந்து யாரு, காஷ்மீர்ல இருந்து யாரு சொன்னா? அப்துல்லா அவர்கள் வந்து ஃபரூக் அப்துல்லா அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு, பாகிஸ்தான் வந்து வளையல போட்டுட்டு இல்ல, அவர்கள் டீம் ஆட்டம் பாம்பு இருக்குது, அவர்களை சீண்ட கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 370 இருக்கட்டும் இல்ல இந்த காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும் அதை வந்து சுமூகமா கையாளணும், பாகிஸ்தானுக்கு வந்து சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபரூக் அப்துல்லா சொல்லி இருக்கிறார். ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் சொன்ன ஒரு கருத்து எந்த நாடும் சரிதான். சொன்னாரு அணு ஆயுத சண்டை வந்து 2 நாட்டு மக்கள் அழியணுமாங்கிறதா அவருடைய நோக்கம். ரஞ்சித், இந்த 10 ஆண்டுல இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது அதே அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்னவோ அதே தான் மெயின்டைன் ஆயிருக்கு. எங்கேயுமே எந்த இஸ்லாமியர்களுக்கும் பாதிக்கப்பட்டு இப்ப சைனாவில இருந்து கம்யூனிஸ்டுகள் ஆகக்கூடிய சைனாவில இருந்து அங்கிருந்து உய்கூர் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாடுபடுத்தப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வந்து நாடு கடந்து இந்தியாவுக்கு அடைக்கலம் வர சூழல்கள் இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் அடைக்கலம் கிடைக்குது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கா? ஒரு பக்கம் ஆதரவு, இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, எங்கள் பக்கம் வந்துட்டாங்க, வாக்கு வங்கி அரசியலை கடந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவருடைய அச்சத்தை இப்ப தைமுன் அன்சாரி அவர் வார்த்தையிலே சொன்னாரு. அப்படிதான் இருக்குதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை? இல்ல அதுதான் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து வந்து செயல்பாட்டிலேயே காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். 10 ஆண்டுகள்ல நீங்க சுத்தி இருக்க நாடுகளோட இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால உய்கூர் முஸ்லிமே கூட இந்தியாவுக்கு தான், பாகிஸ்தானுக்கு போகாம பங்களாதேஷுக்கு போகாம தப்பி தவறி இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இங்கதான் வந்து பாதுகாப்பா இருக்க முடியுங்கிற சூழல்ல அவர்கள் வராங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த தேசம் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பான தேசமா தான் இருக்குது. இருக்கு பிரச்சனைகள் அங்கும் இங்குமா இருக்கு. அது எல்லா காலங்களிலும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே இருக்குது. இங்க வந்து இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருக்கும். அது வந்து அந்த சின்ன சின்ன கலவரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்றோம். ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரச பயங்கரவாதம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லைங்கிறத நம்ம வந்து பிரதமர் இன்னைக்கு பேசுறதுதான் அவங்களுடைய அச்சமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த 10 ஆண்டு காலம் என்னுடைய நினைவு தெரிந்தே பிரதமர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதே இல்லை. ஒரு முறை மாட்டுக்கறி வைத்திருந்தார் அப்படின்னு முகமது அக்லக் அடித்து கொல்லப்படும் போது, இனிமேல் இஸ்லாமியர்களை தாக்குவதாக இருந்தால் முதலில் என்னை தாக்குங்கள் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு பக்கம் இந்திய சுதந்திரத்துல இஸ்லாமியர்களின் பங்கை கழித்துவிட்டு பார்த்தோமையானால் அது முட்டாள்தனமானது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பேசின பிரதமர் 10 ஆண்டுகளா இஸ்லாமியர்கள் குறித்து எந்த விதமான வார்த்தையும் பொதுவெளியில் எதிர்மறையாக பேசாத பிரதமர் இந்த ஒரு 2 வாரம் 3 வாரமா தினமும் இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு அச்சத்தை விளைவிக்கக்கூடிய வகையில பேசினா அது எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? இது தோல்வி பயமா இல்லையா? இதான் உங்களுடைய கேள்வி. இல்ல அதுதான் சொன்னேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல முடியாது 10 ஆண்டுகளா அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படல அப்படிங்கறத நமக்கு ஆணித்தரமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் பேசல, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு பிரதமரே பேசக்கூடிய நிலை உருவாயிருச்சாங்கிறது கொஸ்டின். ஓகே, உங்களுடைய நிறைவு கருத்து. அதுதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்களே வந்து இஸ்லாமியர்களை பல இடங்கள்ல உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தியும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களை பத்தியும் அவர் தெளிவாவே சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் மத்தியிலுமே பேசியிருக்கிறாரே தவிர பல இதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார், நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் எதிராக செய்யல. இப்ப இவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை பண்றாங்க. சமீப இடையில கூட ஒரு பிரச்சாரத்துல வந்து என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய இதுல வந்து பல வந்து போலி கணக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த விதவைகள்லாம் யாரு, எந்த விதவையோட அக்கௌண்ட்டுக்கு இது போகுது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சோனியா காந்தி தான் சொல்லிட்டாரு, சோனியா காந்தி விதவைன்னு சொல்லி காட்டிட்டாரு, அப்படி சோனியா காந்தியோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சான்னு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதே மாதிரிதான் இப்பயுமே
பிரதமர் மோடி அவர்கள் சொல்றது ஒண்ணு, இவர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துறது ஒண்ணு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்தா அதாவது இஸ்லாமியர்கள் செய்யறோம் சொல்லி இந்துக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்ப இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை மோடி அவர்கள் எழுப்புறாரு ஒழிய இஸ்லாமியர்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா நடத்தணும் அப்படின்னு மோடி அவர்கள் எங்கேயுமே சொல்ல, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கேயுமே பேசல அப்படிங்கறத பாக்குறோம். அனைத்து இந்தியர்களுக்கான ஆட்சி தான் கொடுப்போம். சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான ஆட்சி தானே தவிர 140 கோடி இந்தியர்களுக்குமான ஆட்சி தானே தவிர இந்துக்களை மட்டும்தான் வாழ வைப்போம், இஸ்லாமியர்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல. நாடாளுமன்றத்தை தொடங்கும்போது கூட எல்லா மதத்தையுமே, அது பார்சிகளா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், ஜெயினர்களா இருக்கலாம், பார்சிகளுக்கு கூட இன்னைக்கு வந்து அவர்கள் மத சிறுபான்மையினர் அந்த நாடாளுமன்றத்துக்குள் நுழைய எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கிறதா ஒரு கேள்வி. நாடாளுமன்றத்துல பூஜை அந்த வழிபாட்டு முறையில போட்டாங்கிறது ஒரு விஷயம் இல்ல. ரைட், ஓகே. இல்ல அதுல எங்கேயுமே பாகுபாடு பார்க்க 15 இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. ஆனா துரதிருஷ்டவசமாக அவர்கள் தோத்துட்டாங்க அப்படிங்கறத 15 உத்தரப்பிரதேச உள்ளாட்சியில உத்தரப்பிரதேசத்துல வந்து 300க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொடுத்தாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 25% வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளா இஸ்லாமியர்கள் வென்று வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.